மார்வலுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு படம் தண்டர் போல்ட்ஸ் மே 2ஆம் தேதி. இங்கே மட்டும்தான், இங்கே மே 2 அங்கனக்குள்ளலாம் வந்து இப்போ ஏர்லி ப்ரீமியர் ஷோலாம் வந்து விட்டானுங்க. ஏர்லி ப்ரீமியர் ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ பாஸ்கல் வந்திருக்கிறாப்புல, அது பக்கம் வந்து ஷான்சி வந்திருக்கிறாப்புல. இதெல்லாம் வந்து வரிசையாக போடும்போது சரி ஏதோ சொல்ல வரீங்க, எண்டு கிரெடிட்ஸில் அவங்கள லைட்டாக டீஸ் பண்ணி விட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அதெல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் மார்வலோட ஏர்லி ஷோ தண்டர் போல்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூவோட தான் வந்து வந்திருக்குது. காரணம் வந்து கேட்டிங்கன்னா முழுக்க அவங்களுக்குள்ள 2 பேருக்கான ஸ்டாண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. நம்ம லீவிஸ் புல்மேன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன் ஃபியூக், இவங்க 2 பேருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த தண்டர் போல்ட்ஸையுமே வந்து இவங்க 2 பேருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம ஸ்கார்லெட்டோட தங்கச்சியாக வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, நட்டாஷோட தங்கச்சியாக வந்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க, அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் அதே மாதிரி பாபுன்ற ஒருத்தர் எல்லாமே தாண்டி சென்ட்ரியா அந்த இடத்துல வாய்டா அவர் எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நிறைய பேரோட பாசிட்டிவ் ரிவ்யூஸில் வந்து தெரியுது. ஸோ இயர்லி ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் 100க்கு 100 பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, பெரிய நெகட்டிவ் இதில். பட் ஆனால் ஒன்று, தண்டர் போல்ட்ஸோட டேரக்டர் வந்து ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி ஒரு ஸ்டோன்ஸ் பெபிள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஹே ப்ரோ, வாட் ஆர் யூ சேயிங்? நீங்கள் வந்து ஸ்டோன்ஸு இதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணீங்க, பட் ஆனால் நாங்கள் 90% ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க எல்லாம். ஆனால் ஒரு 5% வந்து ஓகே இருக்கலாம்ப்பா, அந்த 5% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வேறு போட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டானுங்க. ஆக மொத்தம் வந்து தண்டர் போல்ட்ஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கிடைச்ச ரிவ்யூ என்ன அப்படின்னா, ஓல்டு மார்வல் மூவி பார்த்த மாதிரி இருந்தது, முக்கியமாக கிரவுண்டடாக இருந்தது. ஆல்ரெடி தோற்று போனவங்களுக்கு மறுபடியும் எப்படி ரீசான்ஸ் கொடுத்தாங்க, அதில் எப்படி இவங்க ஷைன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இதில் வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டூம்ஸ்டேக்கோட டேரக்டர் கனெக்ஷனா இல்லை ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டேரக்ட் கனெக்ஷனா அப்படின்றது எதுவுமே சொல்லலை, பட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க.